ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆயிருக்க தி எண்ட் ஆஃப் ஓக் ஸ்ட்ரீட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் இப்போ தியேட்டர்ஸ்லேயே தமிழ் டப்பிங்கோட அவைலபிள் இருக்கு. இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்ப்போம். இது ஒரு டைனாசர் படம். 1982 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓக் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துல நம்ம ஹீரோயின் அண்ட் ஃபேமிலி வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டராக இருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டே இருக்கு. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பயங்கரமான ஒரு ஃபிளாஷ் அடிக்குது. அடுத்த நாள் எழுந்து பார்த்தீங்கன்னா அந்த நகரமே வித்தியாசமா தெரியும். என்னடான்னு பார்த்தா புதுசா மரங்கள் செடிகள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி மிகப்பெரிய மிருகங்கள்லாம் வந்திருக்கு. அதாவது டைனோசர்ஸ்லாம் வந்திருக்கு. இது இவங்களெல்லாம் அட்டாக் பண்ண பார்க்குது. அது கிட்ட இருந்துலாம் நம்ம ஹீரோயின் அண்ட் ஃபேமிலி எப்படி தப்பிக்கிறாங்க, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். இந்த படம் ஒரு டைனோசர் படம். ஃபர்ஸ்ட் நம்ம எதிர்பார்க்கறதே டைனோசரோட சீக்வன்ஸ் தான். அதெல்லாம் எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பல இடத்துல அது சுவாரஸ்யமா நம்மளை சீட்டேஜில் உட்கார வச்சு பார்க்குற அளவு இருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் அவர் பார்த்தீங்கன்னா இவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. டைனோசர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எதுவும் இருக்காது. அந்த ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் பிக்கப் ஆகி எண்டு வரைக்குமே டைனோசரோட சீன்ஸ் அட்டாக் பண்ற பொசிஷன்ஸ் என்கேஜ் பண்ணிருக்காங்க நம்மள. அதே மாதிரி விஷுவல்ஸ்லாம் பிரம்மாண்டமா மிரட்டி விட்டுருக்காங்கன்னே சொல்லலாம். நல்லாவே இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஒரு அல்டிமேட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 பசங்க அவங்க ஹஸ்பண்டா நடிச்சிருக்க ஒரு ஓரளவு ஓகேவான பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்ல முடியுது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நீட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. 80 காலகட்டத்தையும் ரொம்ப நீட்டாகவே நம்ம கண் முன்னாடி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் பத்தி பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பல இடத்துல டைனோசர் அட்டாக் பண்ற போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல அது எங்கேஜ் பண்ண தவறவும் தான் செய்யுது. அதுக்கு விஎஃப்எக்ஸ் ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் பிசிறு தட்டவும் தான் செய்யுது. அதே மாதிரி இவங்க ஃபேமிலி எமோஷனல் ஓரளவு கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு சில காட்சிகளில் கனெக்ட் ஆகுதே தவிர ஒரு சில காட்சிகளில் கனெக்ட் ஆக மாட்டேங்குது நமக்கு. நம்ம ஆல்ரெடி பல ஜுராசிக் பார்க் படங்கள் பார்த்ததுனால அதுலயும் பெட்டரான படம்லாம் பார்த்த இந்த படம் கொஞ்சம் மைனஸா நமக்கு தெரியதான் செய்யுது. கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாகவும் இருக்க தான் செய்யுது. மொத்தத்தில் என்கிட்ட கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா 10க்கு 6 மார்க் கொடுக்கலாம். படத்துல பாத்தீங்கன்னா அடல் கண்டென்ட் இருக்கு. குறிப்பா டைனோசரை வச்சு அடல் கண்டென்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட பாக்குறத டோட்டலா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.